ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ரக்ஷனா ஃபேன், எல்லாமே பிடிக்கும். தீனா ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். ஆக்ஸ்டார் ராகுல் நடிச்சிருக்காங்க, அவர் எல்லாமே நல்லா இருக்கு. லவ் மூவினாலே வந்து சாங் தான் நமக்கு செட் ஆகாது அதெல்லாம். நம்ம படத்தை தெரியல. சாங் தான் இந்த படத்துல சாங்ஸ் எப்படி இருக்கு? நைஸ், நல்லா தான் இருக்கு. ஃபேவரட்டான லட்சணம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் கேம் தான் விளையாடிங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோயின் வந்தால் மட்டும் அப்பப்போ பார்க்கறது சைட் அடிக்கிறது, அவள் தான். மேக்ஸிமம் அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை, பாட்டு சுத்தமாக இல்லைன்னா நான் நல்லா இருக்குது. காமெடி சீன்ஸ் தீனா அண்ணன் பிராங்க்ஸ்டர் ராகுல் ஒரு காமெடி வரும்போது சிரிச்சேன், அவள் தான். 2 முன்னாடி சிரிச்சேன், அவள் தான். அது மாதிரிலாம் அவ்வளோ. இந்த படம் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லவ் படம் இது லவ் பண்ண மேலாம் தெரியல, சும்மா சென்டிமெண்ட்டாக பேசுறாங்க. ஆனால் ரக்ஷன் ஆக்டிங் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் வாய்ஸ் தான் லேட்டா கேம் மாரி இருக்கு, அவ்வளோதான். கேம் நான் அப்பயே சொல்லிட்டேன் பசங்க கேம் மாரி இருக்கு தலை. ஓகே ஓவராலாக வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்த்தா ஓகே, பசங்களாக பார்த்தா அவ்வளோ நான் படம் ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா, ஒன் டைம் பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓரளவுக்கு தான், பார்க்குற மாதிரி கூட கேட்குற மாதிரி கூட இல்லை. படம் நிறைய லேக் இருக்கு. கேபி தீனாவோட காமெடி நல்லா இருக்கு. பிராங்க் ஸ்டாரோட ராகுல் அண்ணனோட காமெடி நல்லா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக்கு வேற யாருனா ட்ரை பண்ணிக்கலாம், சாம்சிஎஸ் யாருனா ட்ரை பண்ணிருக்கலாம், நாங்கள் யோசிச்சிருக்கலாம். அது தப்பு பண்ணேன். ரக்ஷன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் படம் இப்போ பண்ண போறாரு, அதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், செட் ஆகும் கன்ஃபார்ம். ரஜினி சாரோட ஒரு படம் ஒரு பண்ணுறாரு, செட் ஆகும். ஸ்கூல் லைஃப்லயா மற்ற படங்களை விட இது லேக்னா படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பார்க்கலாம். 10/5 கொடுக்கலாம். ப்ரோ படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. தர்ஷன் ஆக்டிங் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுல ஜாலியா காமெடியா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா சட்டில்டா ஒரு ஹீரோ ஃபீல் கூட இருக்காது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. நாம ஒரு கேரக்டரா அந்த கேரக்டரா எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு லவ் சொல்லாம பாலா வந்து இதுல ரொம்ப நல்லா பண்றாப்புல. அவரு தான் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கி நிறுத்திருக்காரு, எங்கேயுமே லாக் இல்லாம. அவரோட காமெடிஸ்லாம் நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. பார்க்கலாம், எல்லாரும் ஒன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பிராங்க்ஸ்டர் அவர் சூப்பராக ஆடி இருந்தாரு. அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரஷ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. தீனானாவும் ரக்ஷனாவும் காம்போ நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் நல்லா காமெடி நல்லா செட் ஆச்சு, நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஆமா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துருந்தாங்க. லேக் இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, அது மட்டும் அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆக்ஷன் அண்ட் ஆக்டிங் நல்லா இருக்கலாம், நல்லா அந்த இமோஷன் சீன் கூட அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க பாடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது நல்லா பாடியிருந்தாங்க. மீன் அவங்க பாடல, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பரவாயில்ல.